வணக்கம். நான் மருத்துவர் ஆரோப்லா, நரம்பியல் சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம மறதி, அதாவது இங்கிலீஷ்ல டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி பேசுவோம். குறிப்பாக ரிவர்சிபிள் டிமென்ஷியா. நம்ம வைத்தியம் பண்ணி வியாதிய நார்மல் ஆக்க முடியும் அப்படிங்கிற டிமென்ஷியா பத்தி பேசுவோம். இப்போ இந்த டிமென்ஷியாங்கிறது மறதி மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மூளைக்கு பல்வேறு வேலைகள் உண்டு. 1 ஞாபகம் வச்சுக்கிறது. 2 நம்ம பேசுறதும், எழுதுறதும், மத்தவங்க சொல்றது புரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்றதும். 3 நம்ம கை கால்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நகரணுங்கிறத முடிவு பண்றது. 4 நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்தா அது எப்படி தொடங்கணும், எப்படி நடத்தணும், எப்படி முடிக்கணும்ன்ற திட்டமிடுதல். 5 நம்ம மத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அவங்க சொல்றதுக்கு நம்ம அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லணும், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசுறது. இது எல்லாமே நம்ம மூளையோட டொமைன்ஸ்னு சொல்றோம். இதுல ஏதாவது ஒண்ணு பாதிச்சு அவங்களோட வாழ்க்கை முறையே மொத்தமா மாத்துது அப்படின்னா நம்ம அதை டிமென்ஷியா இல்லைன்னா மேஜர் காக்னிட்டிவ் டிக்ளைன் நம்ம சொல்லுவோம். டிமென்ஷியாக்கு முக்கியமான காரணமே நம்ம முதிர்வாகிறது, வயசாக மூளை சுருங்குறது. அதுன்னு பிரதிபலம் தான் நம்ம டிமென்ஷியான்னு சொல்லுவோம். வைத்தியம் பண்ணக்கூடிய டிமென்ஷியாஸ் அப்படின்னா அதுல முக்கியமான காரணம் மன அழுத்தம். மற்றது வைட்டமின் குறைபாடுகள், தைராய்டு தொந்தரவுகள், கிட்னி பிரச்சனைகளோ, ஈரல் பிரச்சனைகளோ அதிகமாகிறது. ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய டிமென்ஷியா என்னன்னா தலையும் எலும்புக்கும் நடுவில் மெனிஞ்சஸ்னு ஒரு தோல் லேயர் மாதிரி இருக்கும். அதுல ரொம்ப நாளாவே ரத்த கசிவு இருக்குது அப்படின்னா அதில் நம்ம SDHன்னு சொல்லுவோம். நுண்துளை ரத்த குழாய் சிகிச்சை வழியாகவும் நம்ம அதை ரத்த கசிவை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த டிமென்ஷியா சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. மறதிங்கிறது முடிவே கிடையாது. முறையான பரிசோதனை, சரியான சிகிச்சையும் எடுத்தால் பல நோயாளிகளை மறதியிலிருந்து மீட்டெடுக்கலாம். நன்றி.